Hi all, welcome to Healthy Eats. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோயிலில் கொடுக்குற மாதிரி புளி பேஸ்ட் வச்சு புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான புளியோதரை. ஸோ அதுக்கு தேவையான அந்த புளி பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அந்த பவுடருக்காக நான் இன்னைக்கு 3 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1/2 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் எண்ணெய் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் தனியா போட்டிருக்கேன். ஸோ இதில் ஒன்றொன்னையும் நம்ம தனித்தனியாக தான் வறுக்கணும். ஏன்னா ஒன்று ஒரு மாதிரி ஸ்பீடில் வறுப்படும். ஸோ அதனால் எல்லாத்தையுமே மேக்ஸிமம் தனித்தனியாகவே வறுத்துருங்க. அந்த மாதிரி அடுப்பையும் கொஞ்சம் சிம்மில் வச்சு வறுப்பட்டால் நல்லா ஒன்று போல் வறுப்படும். ஸோ தனியாக வறுப்பட்டோடனே அதை எடுத்துடுவோம். வெந்தயம், 1 டீஸ்பூன் எள்ளு நல்லா இந்த மாதிரி பொடியானோடனே லாஸ்ட்டாக இதில் மிளகு நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 டீஸ்பூன் மிளகையும் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா வறுப்பட்டோடனே நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்ச பிறகு நல்லா பவுடராக திரிக்க வேண்டியதான். ஸோ இது ஆறட்டும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம புளியோதரைக்கு தாளிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி புளி பேஸ்ட் கரைச்சி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 50 கிராம் புளி எடுத்திருக்கேன். ஸோ இந்த புளி பேஸ்ட் கரைக்கும் போது எப்போவுமே ரொம்ப தண்ணி ஊற்றி நிறைய தண்ணியாக கரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் நல்லா திக்காக கரைச்சாதான் அந்த புளி பேஸ்ட்டோட டேஸ்ட் வரும். ஸோ இது கொஞ்சம் முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா நல்லா புளி நல்லா ஊறியிருக்கும். ஸோ நம்ம கரைச்சி நல்லா திக்கு பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா திக்கு கன்சிஸ்டன்சியில் புளி பேஸ்ட் கரைச்சி வச்சுக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு புளியோதரையில் பண்ணுற காமனான மிஸ்டேக்கே என்ன இருக்குன்னா ரொம்ப தண்ணியாக கரைச்சிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம கொதிக்க வச்சாலும் அந்த டேஸ்ட் வராது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா திக்காக புளி பேஸ்ட் இந்த மாதிரி திக்காக கரைச்சிக்கோங்க. ஸோ நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகா, வெந்தயம், தனியா, மிளகு, எள்ளு இது எல்லாத்தையும் நம்ம இப்போ மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக திரிச்சுக்கலாம். மாதிரி நைஸ் பவுடராக திரிச்சு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம புளியோதரை பேஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கடாயில் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றினா தான் இந்த புளி பேஸ்ட்டு ரொம்ப நாள் கெடாமலும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறமா அதில் 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. ஸோ கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு சேர்க்கலாம். நான் இன்னைக்கு 4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு காஞ்ச மிளகா ஆல்ரெடி நம்ம பொடியிலையும் சேர்த்துருக்கோம். அதனால் இதை கொஞ்சம் பீச்சு போட்டுட்டு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டு கூட நம்ம அந்த மிளகாவை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆகிடும் மிளகா கலரு. ஸோ அதனால் கொஞ்சம் வறுப்பட்டோடனே எடுத்து வச்சிடுறேன். அதுக்கப்புறமா இதில் ஆல்ரெடி வறுத்து தோல் நீக்கின வேர்க்கடலை. ஸோ இது டேஸ்ட்டுக்கு தான். நீங்கள் எவ்வளோ நிறைய போட்டாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நான் இன்னைக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி இது வறுபட்ட கடலை தான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக வறுத்தா போதும். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 கொத்து கருவேப்பிலை கழுவி வச்சுருக்கேன். ஸோ அந்த கருவேப்பிலையும் இதில் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி பேஸ்ட், இந்த புளி பேஸ்ட் ஊற்றி நல்லா கொதி வரட்டும். ஏன்னா அந்த புளியோட அந்த பச்சை வாசனை போகணும். ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கொதி வரட்டும். ஸோ இப்போ நம்ம இந்த வறுத்து வச்சுருக்க மிளகாவை சேர்க்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் தீஞ்சு போகாது. ஸோ கொஞ்சம் நல்லா புளி கொதி அந்த பச்சை வாசனை கொஞ்சம் போனதுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறதுலாம் இதில் சேர்த்துடலாம். ஸோ அதே மாதிரி உப்பு தேவையான அளவு நான் இன்றைக்கி கல் உப்பு சேர்க்குறேன். ஸோ இந்த பவுடரை சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம் பண்ணி வச்சுருங்க. ஸோ அது நல்லா எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வரட்டும். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது உப்பு காரம் ஏதாவது வேணும்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா ஏதாவது உப்போ இல்லை காரமோ வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த புளியோதரை வந்து நம்ம கோயிலில் சாப்பிட்ற அந்த புளியோதரை டேஸ்ட்டில் வரும். ஸோ இந்த புளி பேஸ்ட் வந்து ஒன்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னா இதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 20 days வரைக்கும் கூட கெட்டு போகாது. ஸோ சாதத்துக்கு இல்லை ஈவன் இடியாப்பத்துக்கு கூட வந்து இந்த புளி பேஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு இந்த மாதிரி எண்ணெய் தனியாக மேலே பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ யூஸ்வலாக புளி பேஸ்ட் வந்து போட்டு இமிடியேட்டாக சாப்பிட்றத விட முத நாளே போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த கடலையில் எல்லாமே அந்த புளிப்பு உப்பு காரம் எல்லாமே இறங்க தான் அது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் நல்லா வந்து தனியாக மேலே பிரிஞ்சு வருது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளி பேஸ்ட் வச்சு புளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சாதம் ஆல்ரெடி வேக வச்சு நல்லா வந்து ஆற வச்சுருங்க. ஒரு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் போட்டுடலாம். நம்மளோட கோயில் ஸ்டைல் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஹெல்த்திக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.